ஜோதிட கலைவாணி திருமதி சங்கரேஸ்வரி ராம் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்காங்க. விருதுநகர்ல என்ன உண்மை, தென்காசியா? சிவகாசி பக்கத்துல திருத்தங்காடு. ஜோதிடர்கள் மகளிர் அணியினுடைய ஒரு பெருந்தலைவர் இவங்க, தமிழ்நாட்டினுடைய. அவர்கள் நம்முடைய உரையாற்றுவது நமக்கு மிக்க மகிழ்ச்சி. அம்மையார் அவர்களுக்கு நம்மளுடைய சங்கத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிப்போம். இங்க வச்சுட்டா நல்லா இருக்கும். இங்க வச்சுட்டா நல்லா இருக்கும். போட்டு இங்க வச்சுட்டீங்கன்னு வச்சுங்க. அம்மையார் அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிப்போம். குருவாழ்க, குருவே துணை. குரு என்பவர் நமக்கு சிறகுகள் அளிப்பவர் அல்ல, நமக்கு இருக்கும் சிறகுகளை நினைவூட்டுபவர். எனது அனைத்து குருமார்களுக்கும், இன்னும் ஒவ்வொரு நாளும் வாழ்வியல் நுட்பங்களை நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கும் சக குருமார்களுக்கும் மானசீக குருமார்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, ஆனால் சிவகாசி என்று உச்சரித்தாலே முக்தி கிடைக்கும். சிவகாசி அருகில் இருக்கும் திருத்தங்களிலிருந்து சங்கரீரால் முதல் பேச வந்திருக்கேன். என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட பரிகாரம் சொல்லி 90% வெற்றி கண்ட சில பரிகார முறைகளை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு ஒரு வீடு கஷ்டப்பட்டு கட்டுறதுக்கு எவ்வளவு நம்ம கஷ்டப்படுறோம். வாஸ்துபடி பிளான் போட்டு நம்ம கட்டுறோம். ஆனா பாருங்க, பாதி இடத்துல அப்படி நின்றுது, வீடு கட்டுற வேலை நின்றுது. ஆனா அதுக்கு நாமளே சில தகவல்கள் தெரியாம நம்ம செஞ்சிருக்கோம். கட்டுமான பொருட்களை வடக்கு சீரையோ கிழக்கையோ நம்ம இறக்கி வச்சிருக்கோம். அப்படி இறக்குறப்ப ஒண்ணு வருமானம், பணம் இல்லாம தடையாயிடும். அடுத்து வேலையாட்கள் வராம தடையாயிடும். அப்ப இதுக்கு என்ன செய்யறது? இதுக்கு நிறைய கோவில் பரிகாரங்கள் இருந்தாலுமே எளிய பரிகாரத்தான் மக்கள் விரும்புறாங்க. அதனால வடகிழக்கு திசையில காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல 6 மணிக்குள்ள 11 மெழுகுவர்த்திய அந்த திசையில ஏற்றி வச்சிருந்தாங்கன்னா 11 நாள் தொடர்ச்சியா ஏற்றி வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா மறுபடியும் அந்த வீடு கட்டுற வேலை தொடரும். இது வீட்டுக்கு உண்டான ஒரு பரிகாரம். அடுத்து திருமண தடை. இப்ப சுக்கிரன் கன்னியோட வீட்டுல இருந்தாலும் சுக்கிரனும் சூரியனும் 30 டிகிரிக்கு மேல ஒரு இருந்தாலுமே நிறைய ஆண்களுக்கு திருமண தடைகள் அதிகமா இருக்கு. இதுக்கு நீங்க எல்லாம் என்ன பரிகாரம் தெரியல. ஆனா நிறைய பேர் என்ன பரிகாரம் செஞ்சாலுமே அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி தென்கிழக்கு திசையில நிறைய ஒரு குறை இருக்கதான் தெரியும். எல்லா வீட்லயுமே தென்கிழக்கு பாதிப்பு. சுக்கிரன் கேட்டு சேருங்க, சுக்கிரன் கண்ணியில இருக்கிறவங்களுக்கு, சுக்கிரன் சூரியன் 30 டிகிரி விலகிட்டு எல்லாருக்குமே தென்கிழக்கு பகுதியில ஒரு பிரச்சனை இருக்கதான் செய்யும். அப்ப இதுக்கு என்ன பரிகாரம்? நம்ம முன்னோர்கள் எங்க ஊர் சைடெல்லாம் பாத்தீங்கன்னா, எங்க பாட்டி எல்லாம் வெள்ளிக்கிழமை, மாதாந்திர வெள்ளிக்கிழமை, தமிழ் மாத படப்பு, இந்த நாட்கள்லாம் பாத்துக்கங்க வெள்ளம் பச்சையை ஊற வச்சு ஒரு முளை கட்டி ஒரு இது குழம்புல கூட்டா பண்ணி சாப்பிட்டு வருவாங்க. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் அப்படியே அருள் நமக்கு கிடைக்கணும். இப்ப அது காலப்போக்காவது மாறிடுச்சு. இதை நான் அனுபவத்தை எனக்கு சொல்லியிருக்கேன். சொல்லி இது சுக்கிரன் நீசமானவர்களுக்கு இளம் பத்துக்கங்க வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி விருது கருத்து சொல்லுவாங்க. இதை சாப்பிட்டு வர்றப்ப ஒரு 6 வாரம் தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு சுத்தமான தோட்டங்கள் விலகி சீக்கிரமா திருமண தடவை நீங்க உங்களுக்கு. அடுத்து குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியத்துக்கு நிறைய பரிகாரங்கள், கோயில் பரிகாரங்கள் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் பௌர்ணமி அன்னைக்கு ஒரு 5 பௌர்ணமி அன்னைக்கு விரதம் கணவன் மனைவி 2 பேருக்கும் சேர்ந்து விரதம் எடுத்து பக்கத்துல உள்ள பெருமாள் கோயிலுக்கு
தாயார் வந்து சேர்ந்து இருக்கணும். சேர்ந்துக்கிற பெருமாள் கோயில போய் பச்சரிசி வெல்லம் போட்டு பாயாசம் நைவேத்தியம் செய்து ஒரு 10 பேருக்கு தமிழ் கொடுத்துட்டு அவங்களும் சாப்பிட்டுக்கணும். இது வரை 5 குழந்தைகளையும் கட்டினாங்கன்னா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் வந்து இருக்குது. அடுத்து பாத்துக்கங்க, நிறைய வந்து மருத்துவ செலவா வந்துகிட்டே இருக்கும். பாருங்க, ஆஸ்பத்திரி செலவு வந்து நிறைய செலவு வந்துகிட்டே இருக்கும். நிறைய வந்து மருத்துவ செலவு வந்து வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு என்ன செய்யணும் தெரியாம இருப்பாங்க. அதுக்கு பாத்துக்கங்க, பேய் மிரட்டி இலை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெருந்தும்ப இலை. இதை வந்து நம்ம வீட்டுல வந்து அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊத்தி தீபம் வந்து 90 நாள் ஏற்றி வச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்களாம் மருத்துவ செலவு குறையும், விரை செலவுகளும் குறையும். பேய் பிடிச்சவங்களுக்கு கூட இந்த இலைய வந்து தீபம் போட்டு அவங்க எடுத்துட்டாங்கன்னா பேய், அதாவது இலைக்கு பேரே வந்து பாத்துக்கங்க பேய் மிரட்டி இலை. இன்னொன்னு வந்து பாத்துக்கங்க, மனநலம் பாதிச்சவங்களுக்கு. மனநலம் பாதிச்சவங்களுக்கு வந்து வெண்கடுங்கு தூவம் வந்து வீட்டுல வந்து போடணும். போட்டாங்கன்னா நல்லா இருக்கும். பார்த்துக்கங்க, வில்வ இலை வில்வ காய் வந்து பறிச்சு அமில தட்டி தலையில தேய்ச்சி அவங்களுக்கு வந்து குளிக்க வச்சோம்னா அந்த மனநலம் பாதிச்சவங்களுக்கு சரியாயிடும். இந்த வாய்ப்பு கொடுத்த வரலாறு கோயில் கண்ட ஆராய்ச்சியாளர்களுக்கு நன்றி, வணக்கம். இது நல்லா இருந்துச்சு. சரி, நன்றிம்மா. எங்க சவுண்ட் கேக்குதா? கரெக்டா சவுண்ட் இங்க வச்சிருப்போம். நன்றி.